மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழக மக்களுக்காகவே தம்மை அர்ப்பணித்து தவ வாழ்வு வாழ்ந்து கோடானு கோடி மக்களின் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் தொடர்ந்து மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நான் இங்கே அம்மாவை பார்க்கறதுக்காக இங்கே அங்கிருந்து இப்போ வந்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தாய்க்கு தாயாக இருந்தான் விட்டு சென்று நினைக்கும் போது மிக வேதனையாக இருக்கிறது. மீண்டும் இந்த அம்மா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து தமிழக மக்களை காப்பார் என்று நம்புகிறேன். அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாமே சிறந்த முறையில் நல்லபடியாக திட்டங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து அவங்க போனது எங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு மீண்டும் வந்து அவங்களுடைய திட்டங்கள் மீண்டும் நல்ல முறையில் செயல்படணும் எங்களுடைய ஆசை. எங்களுக்கு அம்மா வந்து பெண்களுக்காகவே தனி முதலிடம் கொடுத்துருக்காங்க. இலவச குழந்தைங்களுக்காக லேப்டாப்பு, சைக்கிள், பெண்களுக்காக பேடு, அப்புறம் வந்து இலவச அரிசி, வேட்டி சேலைங்க, பொங்கல் பரிசு, அப்புறம் பேபி கிட்டு குழந்தைங்களுக்காக இலவசமாக எல்லா குழந்தைங்களுக்காக மகப்பேறு மருத்துவம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவி வாழ்ந்து மறைந்த தலைவி இன்றைக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ் மறையாது. அதே வழியில் இன்றைக்கு சின்னம்மா தமிழகத்தை பொறுப்பேற்று பொதுச் செயலராக வந்திருக்காங்க. அதுபோல தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற பல திட்டங்களை தந்து இந்த தமிழக மக்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு அம்மாவுடைய வடிவில் அவர்களை பார்க்குறோம். அம்மா வந்து தமிழக மக்களுக்காக நிறையா செஞ்சுருக்காங்க. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், திருமானூரில். அங்கே வந்து மடிக்கணினி, அம்மாவோட சைக்கிள். இப்போ காலேஜ் வந்து தஞ்சாவூரில் படிச்சுட்டு இருக்கேன். அதனால் இன்னும் அம்மா இல்லாமல் இருந்தாலும் நிறையா மனசில் இருந்துகிட்டு தான் இருக்கேன். அம்மா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாத்துக்குமே நோட்டு புத்தகம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இலவசமாக. இப்போ நான் +1 படிக்கிறேன். எனக்கு வந்து சைக்கிளும் இலவசமாக கொடுத்துருக்காங்க. இனி +1 +2 படிக்கிறவங்களுக்கும் லேப்டாப்பும் இலவசமாக கொடுத்துருக்காங்க. அம்மா இல்லாதனால எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்குது.